ஆபிரகாம், சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் தான் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலை நிலவுவதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் சென்னையில் உள்ள அந்த 14 தொகுதிகளிலும் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலை இப்போது நாம் பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை ஆர்கே நகர் தொகுதியில் 56,916 வாக்காளர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பூர் தொகுதியில் 97,345 வாக்காளர்கள் பெரம்பூர் தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் அதிகபட்சமாக 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வில்லிவாக்கம் தொகுதியில் 97,960 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவிக நகர் தொகுதியில் 59,043 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல எழும்பூர் தொகுதியில் 74,858 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட்ட இப்போது ஐட்ரி மூர்த்தி எம்எல்ஏவாக உள்ள ராயபுரம் தொகுதியில் 51,211 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அமைச்சர் துறைமுகம் சேகர்பாபு போட்டியிடும் துறைமுகம் தொகுதியில் மட்டும் 69,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல விருகம்பாக்கம் தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 1,10,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியிடும் சைதாப்பேட்டை தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 87,228 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையின் வணிக மையமாக திகழும் தியாகராய நகர் தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 95,999 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 வாக்காளர்கள் ஒருவர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 87,668 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேளச்சேரி தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 1,27,521 வாக்காளர்கள். வேளச்சேரி தொகுதியில் அதிகபட்சமாக கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதிக்கு அடுத்ததாக அதற்கும் அதிகமாக 1,27,521 வாக்காளர்கள் அங்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கொளத்தூர் தொகுதியில் 1,93,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக வில்லிவாக்கம் தொகுதியில் தான் அதிகபட்சமாக, அதாவது முதலில் அங்கு கொளத்தூர் தொகுதியும் அதற்கு அதைவிட அதிகமாக வேளச்சேரி தொகுதியிலும் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக 97,920 வாக்காளர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் 97,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் 97,345 வாக்காளர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியில் நீக்கப்பட்டவர்கள் 89,241 வாக்காளர்கள். விருகம்பாக்கம் தொகுதியிலும் அதிகபட்சமாக 1,10,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை 1,10,824 வாக்காளர்கள். சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான வாக்காளர்கள் சென்னையில் தங்கிவிட்டு அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக, அதாவது கிட்டத்தட்ட இந்த 14 லட்சம் பேரில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புலம்பெயர்ந்தவர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள் என்ற பெயரில் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 வேட்பாளர்கள். சென்னை மாவட்டத்தில் உள்ள 14 தொகுதிகளில் வேளச்சேரியில் தான் அதிகபட்சமாக 1,27,521 வாக்காளர்கள் வேளச்சேரியில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேளச்சேரியை அடுத்து சென்னையை பொறுத்தவரை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 1,03,812 வாக்காளர்கள் அங்கு அதிகபட்சமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு கொளத்தூர் தொகுதியை விட அதிகபட்சமாக விருகம்பாக்கம் தொகுதியிலும் அங்கு அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விருகம்பாக்கம் தொகுதியிலும் இப்போது அதிகபட்சமாக வாக்காளர்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொளத்தூர், விருகம்பாக்கம் மற்றும் வேளச்சேரி ஆகிய தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.